இன்றைய தினம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இன்று மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு இன்று பங்கேற்றார். இன்றைய தினம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடியில் கலந்து கொண்டு இந்த வாக்குச்சாவடியில் 440 வாக்கு இலக்காக அதை நிர்ணயித்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உறுப்பினர்களுக்கு அதாவது இலக்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம்னால் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி முகாமானது துவங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரம், ஒன்றியம், வார்டு மற்றும் பேரூர் கழகம் உள்ளிட்ட இடங்களில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற அந்தந்த பகுதி கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள் தலைமையில இந்த கூட்டங்களானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற குறிப்பு மற்றும் தேர்தலுக்கான வியூகங்கள் வகுக்கக்கூடிய நிகழ்வாக இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் அல்லது திமுகவில் இருந்த மூத்த நிர்வாகிகளுக்கு ஏதாவது மனக்கசப்பு உள்ளிட்டவைகளால் கட்சி பணியில் ஆற்ற தவறியாமல் அல்லது கட்சி பணியிலிருந்து ஒதுங்கி இருப்பார்களானால் அவர்களிடம் திமுக நிர்வாகிகள் தற்போது இணைந்து செயல்பட்டு அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மீண்டும் கழக பணியை ஆற்ற வேண்டும் என ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக அவர்களுக்கு அறிவுரையானது வழங்கியிருந்தார். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் தனது வாக்குச்சாவடியான மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரும் கலந்து கொண்டு அந்த நிர்வாகிகளுடன் பேசியிருந்தார். இது மட்டுமல்லாமல் அப்பொழுது டெல்லியிலிருந்து பாதுஷா என்று நினைத்து தமிழ்நாட்டிற்கு வர நினைத்தால் கருப்பு சிவப்பு படை உங்களுக்கு தக்க பாடம் புகற்றும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு என்றைக்குமே ஆணவம் பிடித்த டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைய தினம் தமிழகம் எங்கும் திமுக கட்சி சார்பாக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி முகாம்கள் அனைத்து முகவர்கள் முன்னிலையிலும் திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளை மற்றும் ஆலோசித்து இந்த தேர்தலுக்கான வியூகம் வகுக்கும் பணியில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற வாய்ப்பு அதாவது அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவும் 200க்கு 200 தொகுதி இலக்காக வைத்து தற்பொழுது திமுக அரசியல் நடத்தி வருகிறது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற வாக்குச்சாவடிகளில் வியூகம் வகுக்கும் பிரதான முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி கூட்டம் இன்றைய தினம் துவங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.